உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. டாக்டர், என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கீங்க டாக்டர்? சாரி மிஸ்டர் நவனிதன். என்ன டாக்டர் இது சாரின்னு சொல்றீங்க? என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுங்க டாக்டர்? இன்னும் 5 நிமிஷம் தான் உயிரோட இருப்பாங்க. She is going to die. டாக்டர், ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணும்னா நீங்க பேசிருங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடலாம் வாங்க. ஓகே டாக்டர். அருண், அருண். விஜி, உன் புருஷன் நவநீதம் பேசுறமா, கண்ணை திறந்து பாருமா. விஜி, நீ இன்னும் 5 நிமிஷம் தான் உயிரோடு இருப்பேன் டாக்டர் சொல்லிட்டாங்க. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு விஜி. நீ போயிட்டா அடுத்த நிமிஷம் நானும் உங்க கூட வந்துடுவேன் விஜி. என்ன மட்டும் தவிக்க விட்டு நீ மட்டும் போயிடலாம் நினைக்காத விஜி. உன் பையன் அருண் வந்துருவான் விஜி. அதுக்கு நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் விஜி. விஜி, விஜி, கடவுள் நம்மளை கைவிட மாட்டான் விஜி. விஜி, அருண், கடவுள் என்ன கைவிட மாட்டாரு. ஆனா என்ன கையோட கூட்டிட்டு போக போறார். என் கதை முடிஞ்சிருச்சுங்க. என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்றேன், நீங்க அதை நிறைவேற்றி வைக்கணும். உன் புருஷ மேலையும் புள்ள மேலையும் நீ எவ்வளவோ அன்பு வச்சிருக்கிற. உன்ன மாதிரி ஒரு மனுஷியை நான் பார்த்ததே இல்லம்மா. காதலிச்சவளை கட்டிக்க முடியாத துக்கத்தை தாங்க முடியாம புள்ள காணாம போயிட்டான்னு கேள்விப்பட்டது. உயிரை விட போறியம்மா. உன் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்கிறத விட எனக்கு என்னம்மா அதை விட முக்கியமான கடமை இருக்கு. சொல்லு விஜி. விஜி, விஜி சொல்லு விஜி. விஜி, அருணோட ஆசையை என்னாலதான் நிறைவேற்றி வைக்க முடியல. ஆனா என் ஆசையை உங்களால நிறைவேற்றி வைக்க முடியும். விஜி, விஜி சொல்லு விஜி, சொல்லு. அருணுக்கு பிரியா மாதிரி ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும். சொல்லு விஜி. விஜி, ஐயோ விஜி, என்னை விட்டு போயிட்டியாமா. உன்னை நம்பித்தனமா இருந்த, என்னை ஏமாத்திட்டியாமா. உன் பிள்ளை இப்ப வருவானே, அம்மா எங்கன்னு கேட்டா நான் என்னமா பதில் சொல்லுவேன்? நீங்க எல்லாம் இருந்தும் எங்க அம்மாவை காப்பாத்தாம போயிட்டீங்களான்னு கேட்டா நான் என்னமா பதில் சொல்லுவேன்? பையன் விரும்பின பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேங்கிற ஏக்கத்திலே போய் சேர்ந்துட்டியாமா. அம்மா, என்னையும் சேர்த்து கூட்டு போயிருக்கூடாதா? சொல்லுமா விஜி. இப்படி என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டியாமா? சொல்லுமா விஜி, சொல்லு. ஐயோ விஜி, ஐயோ விஜி, ஐயோ விஜி, கண்ணை திறந்து பாருமா விஜி. அங்கிள், ஒரு குட் நியூஸ் அங்கிள். நம்ம Facebook வாட்ஸ்அப்ல அருணை பத்தியும் ஆண்டிய பத்தியும் போட்டோம்ல, அது வீண் போகல. அருணை பத்தி நமக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு. அவர் நேத்து வரைக்கும் பெங்களூர்ல தான் இருந்திருக்காரு. அப்புறம் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பெங்களூர்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் சென்னைக்கு போறேன், எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உடனே அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சென்னைக்கு போற ட்ரெயின்ல அவரை ஏத்தி விட்டுருக்காங்க. கண்டிப்பா அருண் வந்துருவாரு அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. அருண் குரல ஆண்டி கேட்டாங்கன்னா கண்டிப்பா கண் முழிச்சிருவாங்க. நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க அங்கிள். இனிமே நீங்க எதுக்கும் அழக்கூடாது. சரிங்க அங்கிள், நாங்களே அருண் கிடைச்சிட்டாருன்ற விஷயத்த ஆண்டி கிட்ட சொல்றோம். நீங்க வாங்க. ஆண்டி, நான் ரம்யா வந்திருக்கேன். உங்க பையன் கிடைச்சிட்டாரு. இவ்ளோ நாளா பெங்களூர்ல தான் இருந்திருக்காரு. சென்னைக்கு வந்துட்டு இருக்காராம். அருணை சென்ட்ரல்ல பிக்கப் பண்ணிடுவாங்க. உங்களை பார்க்க கண்டிப்பா வந்துருவாரு. என்ன ஆண்டி அமைதியா இருக்கீங்க? கண்ணு திறந்து பாருங்க ஆண்டி.
அவ இன்னுமே கண்ணை திறந்து பார்க்க மாட்டாமா. அங்கிள் என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது ரம்யா, நம்மளை எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டா ரம்யா. எங்களை எல்லாம் அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியாம்மா. அம்மா செத்தது கூட தெரியாம என் பையன் இப்ப எங்க என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியலையே. கருவேப்பிலை குத்து மாதிரி ஒரே ஒரு பையனை பெத்து வச்சிருந்தனே, இன்னைக்கு கொல்லி போட கூட ஆள் இல்லாம போயிட்டானே. இப்படி என் பொண்டாட்டி அனாதை பணமா போகணுமா? ஐயோ, இந்த கொடுமையை பாக்குறதுக்கா நான் இன்னும் உயிரோட இருக்கணும். கடவுளே, நீ ஏன் உயிர் எடுத்துட கூடாது? ஆண்டி, இப்படி எல்லாரையும் மோசம் பண்ணிட்டு போயிட்டீங்களே, நம்பிக்கையோட இருந்தாங்களே ஏமாத்திட்டு போயிட்டீங்களே. விஜய், ஐயோ, இப்ப அருண் வந்து நிப்பாரு. ஐயோ ஐயோ, அருண் வர வரைக்கும் போது நீங்க உயிரோட இருந்திருக்கலாம்ல. அருண் மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். கடைசி வரைக்கும் உங்க புள்ளைய கண்ணால பார்க்காம போயிட்டீங்களே. அருணை கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சதுக்கு பலனே இல்லாம போயிடுச்சு. இப்போ உங்க புள்ள வந்து கேட்டா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? ஐயோ, அருண் வீட்டை விட்டு போன அதிர்ச்சி தாங்காம நீங்க போயிட்டீங்க. நீங்க இப்படி போயிட்டீங்கன்ற அதிர்ச்சிய அருண் தாங்குவாரா இல்லையான்னு தெரியலையே. ஆண்டி, ஆண்டி, என் மனசுல உள்ளத அருண் வந்ததும் சொல்லலாம்னு நினைச்சேன். கடைசியில இப்படி எதையுமே கேட்காம போயிட்டீங்க. நான் இதை யார்கிட்ட போய் சொல்வேன்? பையன் எங்க இருக்கு? யார் வந்து என் ஆசையை நிறைவேற்றுவா? ஆண்டி, ஆண்டி, ஏந்து வாங்க ஆண்டி. ஆண்டி, அருணுக்கு அவங்க அம்மா எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டா தாண்டா இருந்தாங்க. அருண் பிரியாவை லவ் பண்ணப்ப கூட அருணோட காதலுக்கு ஆதரவா தான் இருந்தாங்க. அந்த காதல் கை நழுவி போனப்ப கூட அருணை விட அவங்க அப்பா அம்மா தாண்டா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்க வேண்டியவரு இந்த மாதிரி ஊரை விட்டு போனதுனாலதான் இன்னைக்கு அவங்க அம்மாவை நாமெல்லாம் எழுந்துட்டோம். டேய் மகனே, உங்க அம்மாவுக்கு தாலி கட்டின இந்த கையால உங்க அம்மாவுக்கு கொல்லி போட வச்சிடாதடா. எங்க இருந்தாலும் வந்துடுறா. உயிரோடு இருக்கும் போதுதான் உங்க அம்மாவுக்கு உன்னை பார்க்க கொடுத்து வைக்கல. செத்ததுக்கு அப்புறமாவது உங்க அம்மா முகத்தை வந்து பாடுறா. அங்கிள் எப்படி அழறாருன்னு. நாம இவ்வளவு பேர் இருந்தோம், அருணை கண்டுபிடிச்சு கொண்டு வர முடியலையே. ஆண்டி உயிரோட இருக்கும் போதுதான் நம்மளால அருணை கண்டுபிடிக்க முடியல. அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவது நம்ம அருணை கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அவன் இந்நேரம் சென்னைக்கு வந்திருப்பான். அநேகமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல யார் வீட்லயாவது தான் தங்கி இருப்பான். ஆண்டி இறந்துட்டாங்கன்னு Facebookல எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. யாராவது ஒருத்தராவது அருணை கண்டுபிடிச்சிடலாம். அது மீறியும் அவங்க அம்மாவை பார்க்க வரலனா அவருக்கு என்னமோ நடந்திருக்கு. அருணுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கம் ஏதாவது இருக்கா?
பழக்கம் இல்லைனாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில மனசு நொந்து அவன் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருணை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. விஜயலட்சுமி ஆண்டி இறந்து போனத கண்ணீர் அஞ்சலி போஸ்டரா அடிச்சு சிட்டில ஒரு இடம் விடாம சந்து பொந்தெல்லாம் ஒட்டுவோம். ஒரு செவர் கூட பாக்கி வைக்காம ஒட்டுவோம். ஆட்டோ, ஷேர் ஆட்டோன்னு கண்ணில் படுற எல்லா வண்டியிலயும் ஓட்டலாம். அதுல ஒன்னாவது அவர் கண்ணில் பட்டா கண்டிப்பா அருண் வந்துருவாரு. நாம யாரும் லேட் பண்ண வேணாம். இப்பயே பிரஸுக்கு போய் போஸ்டர் அடிச்சு சென்னை முழுக்க ஓட்டலாம். பிரியா, மா எங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க 2 பேரும் ஆண்டவன் அருளால ரொம்ப நல்லா இருக்கணும்பா. பிரியா, இது வரைக்கும் நடந்த கெட்ட சம்பவங்கள் எல்லாம் இங்கே மறந்துரு. ஹனிமூன் போற இடத்துல பழைய சம்பவங்களை நினைச்சு தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வருணுக்காக நீயும் உனக்காக வருணுன்னு 2 பேரும் வேற எந்த நினைப்பும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும். அங்க போன பிறகு அந்த விஜயலட்சுமி பத்தியோ அந்த அருணை பத்தியோ எந்த நினைப்புமே உனக்கு வரக்கூடாது பிரியா. இங்க நடந்த சம்பவங்கள் எதையுமே நீ மனசுல வச்சுக்க கூடாது பிரியா. இத பாரு பிரியா, நான் உன்கிட்ட சத்தியம் வாங்கினது, அருணை மறந்துருன்னு சொன்னது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்கு தாம்மா. அதை நீ புரிஞ்சுக்கணும். பெரியவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அதுல ஒரு காரணம் இருக்கும்மா. பெரியவங்க தன் வாழ்க்கையில பட்ட அனுபவங்களை பாடமா நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அது எல்லாம் சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நாம வாழ கத்துக்கணும் பிரியா. இன்னும் கூடிய சீக்கிரத்துல பேர குழந்தை பெத்து கொடுக்கணும் பிரியா. சீக்கிரமே அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லணும். இந்த குடும்பத்துக்கு நீ ஒரு வாரிசு பெத்து கொடுக்கணும் பிரியா. அதனால உன் மனசு ஃபுல்லா வருண் தான் இருக்கணும். அதே மாதிரி வருண் மனசுலயும் நீ மட்டும்தான் இருக்கணும்.
வெளி உலகத்தை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதுமா. சந்தோஷமா ஹனிமூன் முடிச்சிட்டு வாங்க. இத பார் பிரியா, நாங்க உன்னை குத்தம் சொன்னதுக்காக பழைய விஷயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்திக்காத. இது எல்லார் லைஃப்லயும் வரக்கூடிய விஷயம் தானே. ஆனா பழசையெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கைக்கு போகும்போது நமக்கு எந்தவித இடைஞ்சலும் இருக்கக்கூடாது இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோ பிரியா. இவ்வளவு சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் உங்களை சந்தோஷமா ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க போறா என் தங்கச்சி. அவ மனச பாரு. வேற எதையும் மனசுல போட்டு யோசிக்காம நல்லபடியா சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரி வா போலாம். வரேன் அத்தை. பிரியா, என்ன ஏதோ யோசனையில இருக்க மாதிரி தெரியுது. இங்க பாரு, அம்மா சொன்ன மாதிரி நம்ம 2 பேரும் எந்த சிந்தனையும் இல்லாம எனக்கு நீ தான் உலகம், உனக்கு நான் தான் உலகம்னு சந்தோஷமா இருக்கணும். வேற எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்மளோட இந்த ஹனிமூன் டூர்ல சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி நம்ம பார்வைக்கு நம்ம 2 பேரையும் தவிர வேற எதுவுமே தெரியக்கூடாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மகாபாரதத்துல அர்ஜுன அம்பு விடும்போது அர்ஜுனனுக்கு மரத்துல தொங்கின மாங்கனி மட்டும்தான் தெரிஞ்சது. மற்றவங்களுக்கு சுத்தி இருக்கிற எல்லாமே தெரிஞ்சது. அதனாலதான் அந்த அர்ஜுனன் ஜெயிச்சான். அதே மாதிரி உன்னோட கண்ணுக்கு நான் தான் தெரியணும், என்னோட கண்ணுக்கு நீ தான் தெரியணும். நம்ம 2 பேர் கண்ணுக்கும் வேற எதுவுமே தெரியக்கூடாது. அப்பதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். என்ன பிரியா, ஹனிமூன் எல்லார் வாழ்க்கையிலுமே மறக்க முடியாத ஒரு அனுபவமா இருக்கும். சீக்கிரமாவே உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் 2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு நாம அப்பா அம்மா ஆயிடணும். ஓகேவா? காரை நிறுத்துங்க. என்னாச்சு பிரியா? நிறுத்துங்க சொல்றேன்ல, காரை நிறுத்துங்க. ஆண்டி, ஆண்டி, ஐயோ ஆண்டி, உங்க சாவுக்கு நான் காரணமாயிட்டேனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பிரியா, உங்களை சாகடிச்சு பாவி ஆயிட்டேனே. நான் உங்களை சாகடிச்சு பாவி ஆயிட்டேனே. ஆண்டியை நான் கொண்டுட்டேனே. வருண், ஆண்டியை நான் பார்க்கணும். வருண், ஆண்டி கிட்ட என்ன கொண்டுட்டு போங்க. கூட்டிட்டு போங்க சரி வருண். சரி, வா வா பிரியா, அழாத பிரியா, சொன்னா கேளு. வா, நான் கூட்டிட்டு போறேன். வா. ஐயோ பிரியா, ஐயோ விஜய், ஐயோ
ஐயோ எங்களை விட்டு போக எப்படி ஆண்டி உங்களுக்கு மனசு வந்துச்சு? அங்கிள் அங்கிள் ஐயோ விஜய் ஆண்டி ஆண்டி என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. நான் உங்களை கொண்டு பாவி ஆயிட்டனே. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை ஆண்டி. நான் இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் தேடுவேனே தெரியலையே. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை எந்த கோலத்துல பார்க்க வேண்டியதாயிடுச்சு. அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். என்னமா ஏன் அங்கிள் நம்ம வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குது? நாம அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம்? கடவுளுக்கு மனசாட்சியே இல்லையா? பட்ட கல்லிய படும்னு சொல்லுவாங்க. ஏன் திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? இப்ப அருணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அருண் அம்மா சாகிறதுக்கு காரணமா இருந்துட்டு இப்ப வந்து அப்பாவி மாதிரி அழுது நடிச்சு சீன் போடுறியா?